கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம். ஸ்டாலின் உடனே பதவி விலக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கருணாபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 200 பேர் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட பகுதி கள்ளக்குறிச்சியின் மையப்பகுதி. இதன் அருகிலேயே தான் காவல் நிலையம் உள்ளது, நீதிமன்றமும் உள்ளது. இதற்கு பின்னால் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு கும்பல் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்தனர். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வந்தபோது நான் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தேன். அப்போதும் நான் செய்தியாளரிடம் பேசும்போது, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்பனை அதிகரித்து வருகிறது, தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறினேன். ஆனால் நடவடிக்கையே இல்லை. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் எஸ்பியிடம் ஏற்கனவே புகார் அளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்பனை அதிகரித்துள்ளது. இது கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்துள்ளார். ஆனால் திமுக அமைச்சர்களோ கள்ளச்சாராயம் தொடர்பாக தங்களுக்கு தகவல் வரவில்லை என்றும், வந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்போம் என்றும் கூறியுள்ளனர். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது கூட திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும். சென்னையிலிருந்து மருத்துவர்கள் அழைத்து வந்து உயர்தர சிகிச்சை வழங்கியிருந்தால், அரசு மருத்துவமனையில் போதிய கருவிகளை வாங்கி வைத்திருந்தால், சரியான மருந்துகளை கொடுத்திருந்தால் பெரிய அளவில் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை 20 உயிரிழந்து விட்டனர். அந்த குடும்பத்தில் 3 குழந்தைகள் உள்ளனர். அந்த குழந்தையின் கல்விச் செலவை அதிமுகவே ஏற்கும். அந்த குடும்பத்திற்கு 10 ஆண்டு காலத்திற்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் அதிமுக சார்பில் வழங்கப்படும். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ளது. அது போதுமானதாக இருக்காது. பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் என அனைவருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனவே 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போது கட்சியினரால் எந்த பிரச்சனை வரப்போகிறதோ என்ற அச்சத்தில் தான் எழுகிறேன் என்று பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியிருந்தார். கட்சி அவர் கட்டுப்பாட்டிலே இல்லை. எனவேதான் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி ஆட்டம் போடுகிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு, ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.